ராமாபுரம் அப்படிங்கிற ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசையில சீதா அவளுடைய பொண்ணான வள்ளி கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. சீதா பூ வியாபாரம் செஞ்சு குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் வள்ளி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட குரலை கேட்டு அவ கண் முழிச்சு பார்த்தா. அம்மா, எழுந்துச்சிட்டியாமா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலால, குளிரா இருக்கு பாரு. அதுக்கு வள்ளி, வேண்டாமா, நீ பூ விற்கிறதுக்கு போகணும்ல, நானும் உன் கூடவே சேர்ந்து எழுந்திரிச்சிடுறேன். அம்மா, இன்னைக்காவது சந்தையில நம்ம பூ நல்ல விலைக்கு விற்பாங்களா? இன்னைக்கு நல்ல காசு கிடைக்குமா? கடவுள் ஒரு நாளாவது நமக்கு நல்ல நேரத்தை கொடுக்க மாட்டானா என்ன? நீ எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா. சீதாவோட நிலைமை இதுதான். தினமும் காலையில எழுந்திருச்சு ஜமீன்தார் பூபதியோட தோட்டத்துக்கு போய் அங்க ஒரு கூடை நிறைய பூக்களை பறிச்சுக்கிட்டு வருவா. அத ஊர் சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வரணும். சீதா வள்ளிய வீட்லயே இருக்க சொல்லி பூக்கூடை எடுத்துக்கிட்டு சந்தைக்கு கிளம்புனா. சந்தையில ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சீதா ஒரு மூலையில பூக்கூடைய வச்சுக்கிட்டு உக்காந்தா. அப்பதான் அந்த பக்கமா போன ரங்கையா அப்படிங்கிற வியாபாரி அவனுடைய கூடைய பார்த்தான். என்ன சீதா, இந்த பூ ஏற்கனவே வாடி போன மாதிரி இருக்கு, இதை யார் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டான் கிண்டலாம். ஐயா, காலையில தான் தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த பூ, ஏன்னு தெரியல, வெயிலுக்கு இப்படி ஆயிடுச்சு போல, கொஞ்சம் என் மேல கருணை காட்டுங்க ஐயா அப்படின்னு கேட்டா. கருணையா? வியாபாரத்துல கருணை காட்டினா நான் எப்படி பழைக்கிறது? சரி, சின்ன பொண்ணோட அம்மா நீ, ₹1 கொடுக்கறேன், அந்த கூடைய கொடு அப்படின்னு சொன்னா ரங்கையா. ₹1? ஒரு ₹2 பார்த்து கொடுங்க ஐயா, வீட்டுக்கு அரிசி வாங்கி எடுத்துக்கிட்டு போறேன். ₹2? உன் பூவை நீயே வச்சுக்கோ, ₹1 மேல ஒரு பைசா தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்கிருந்து போயிட்டான். மற்ற வியாபாரிகளும் வந்து ₹1 தான் கேட்டாங்க. வேற வழி இல்லாம கடைசியில சீதா ₹1 அந்த பூக்களை வித்துட்டா. அந்த பணத்துல கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சம் உப்பும் எடுத்துக்கிட்டு அவ கவலையோட வீட்டுக்கு போனா. வீட்டு வாசல்ல வள்ளி உட்காந்து அவங்க அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. வள்ளி அம்மா கையில இருக்கிற பைய பார்த்து, அம்மா, எனக்காக கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்டா. அப்பாவித்தனமா தான் பொண்ணு கேட்ட கேள்விக்கு பாவம் சீதாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்துச்சு. அடுத்த தடவை நம்ம பூவெல்லாம் நல்ல விலைக்கு விற்கும் போது உனக்கு அம்மா கலர் கலரா வளையல், ரிப்பனு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அப்போ நீ வாங்கிக்கோ, சரியா? வாடி போன பூக்கள் மாதிரியே அவங்க வாழ்க்கையும் நாளுக்கு நாள் வாடி போய்கிட்டே இருக்கேன்னு சீதா ரொம்ப கவலைப்பட்டா. அடுத்த நாள் காலையில சீதா எப்பவும் போலவே ஜமீன்தார் தோட்டத்துக்கு பூ பறிக்கிறதுக்காக போனா. ஜமீன்தார் பூபதிக்கு மத்த பொண்ணுங்க மேல அவனுக்கு ஆசை ரொம்ப அதிகம். புருஷன் எழுந்து தனியா நிக்கிற சீதா மேல எப்பவுமே அவனுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு. தூரத்துல இருந்து சீதா வரத பார்த்ததும் அவன் கண்ணு கண் கொத்தி பாம்பா மாறிடுச்சு. ஓ, வந்துட்டியா சீதா, சொல்லு என்ன வேணும்? ஒன்னும் இல்லைங்கய்யா, பூ பறிக்க தான் வந்தேன். பூவுக்காகவா? பூ வாங்க பணம் இருக்கா? இருக்குங்கய்யா. பூபதி சீதாவை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தான். பாவம் வள்ளி அந்த பார்வைக்கு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ஏன் சீதா, இப்படி பூவை கொண்டு போய் வித்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? புருஷன் வேற இல்ல, நீ அழகா தானே இருக்க. இன்னும் இந்த சின்ன பொண்ணை கட்டிக்கிட்டு நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. உன்னோட வாழ்க்கை உன் கையில தானே இருக்கு. சீதாவுக்கு அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுது. ஐயா, பூ கொடுத்தீங்கன்னா நான் போயிடுவேன். நான் உனக்கு ஒரு நல்ல யோசனை கொடுக்கறேன். இந்த பொண்ணை எதனா அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு என் வீட்டுக்கு வந்துடு. உன்னை நான் பூ மாதிரி வச்சு தாங்கறேன். உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், யோசிச்சு பாரு அப்படின்னு பூபதி சொன்ன உடனே சீதாவோட ரத்தம் கொதிச்சு அவ கண்ணெல்லாம் செவந்தது. அவ கோவமா முறைச்சத பார்த்து பூபதிய அப்படியே நடுங்கிட்டான். சீ, வீணா போனவனே, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன உன்னோட வீட்டுக்கு வர சொல்லுவ? என் பொண்ணு அநாதாசிரமத்துல சேர்க்க சொல்லுவ? என் பொண்ணு எனக்கு பாரம் இல்லடா, அவ எனக்கு பலம். உன் வீட்டுக்கு வந்து ராணியா வாழ்றத விட என் பொண்ணுக்கு அம்மாவா வாழ்றதுதான் எனக்கு பெருமை இருக்கு. இன்னொரு தடவை இப்படி சொன்ன உன் நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவேன் பாத்துக்க. சீதா அப்படி சொன்னதை கேட்டு பூபதியோட உடம்பெல்லாம் நடுங்குச்சு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா எல்லாருக்கும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துவ? இனி இந்த ஊர்ல நீ வாழ்ந்துடுவியா? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா அப்படின்னு தைரியமா சொல்லி லலியோட கைய பிடிச்சுக்கிட்டு அங்க நடக்க ஆரம்பிச்சவ அவ வீட்டுக்குள்ள வர வரைக்குமே அவ நிக்கல. ஆனா வீட்டுக்குள்ள வந்ததுமே அவ விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அம்மா, என்னம்மா ஆச்சு?
அந்த ஜமீன்தார் என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்லம்மா, இனிமே நாம அந்த ஜமீன்தார் தோட்டத்துக்கு போக கூடாது. அப்படின்னா நாம பூ வியாபாரத்துக்கு என்னம்மா பண்றது அப்படின்னு வள்ளி கேள்வி கேட்டப்போ சீதாவுக்கு என்ன பதில் கொடுக்கறதுன்னே தெரியல. ஆனா அப்பதான் வள்ளிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. அம்மா, நாம காட்டுக்கு போவோம். அப்பா சொல்லுவாருல்ல, காட்டுல பலவிதமான வண்ண வண்ண பூக்கள் இருக்கும் அப்படின்னு. அங்க போய் நம்ம பூக்களை பறிச்சுட்டு வருவோம், யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா வள்ளி. பொண்ணு சொன்னது கேட்டு சீதாவுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. காடு ஆபத்தானதுதான், ஆனா சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னா ஆபத்தை எதிர்த்துதான் ஆகணும் அப்படின்னு அவ முடிவு பண்ணா. சரிம்மா, நாளைக்கு நாம காட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா தைரியமா. அடுத்த நாள் காலையில தாயும் மகளும் 2 பேரும் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே ஒரு கூடையும் கொஞ்சம் சாப்பாட்டையும் கட்டிக்கிட்டு காட்டுக்கு கிளம்புனாங்க. ஊர் எல்லையை தாண்டி காட்டுக்குள்ள போன உடனேயே கொஞ்ச தூரத்துல அங்க சூழ்நிலை மாறுச்சு. அடர்ந்த காடு, பறவைகளோட சத்தம், விலங்குகளோட சத்தம், இது கொஞ்சம் அவங்களுக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. பயப்படாதம்மா, கடவுள் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு நம்ம முன்னாடி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி போய்கிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பொறுமையா நடந்துக்கிட்டு அழகான பூக்கள் எங்க இருக்கு அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு தேடினாலும் அவங்க கண்ணுக்கு பூவே கிடைக்கல. கொஞ்ச தூரம் போகும்போது புதருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. அது ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம். அது ஒரு மான வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்சியை பார்த்து அம்மா பொண்ணோட உசிரை போன மாதிரி இருந்துச்சு. அந்த சிங்கம் மானைய வேட்டையாடிக்கிட்டு போற வரைக்கும் மூச்சை இழுத்து பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கம் போனதுக்கு அப்புறமா வள்ளி, அம்மா இங்க வேணாமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சரிம்மா, போயிடலாம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சீதா திரும்பி போகலாம் அப்படின்னு திரும்பும்போது பாறைக்கு மத்தியில இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. அங்க 3 சின்ன சின்ன செடிங்க பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு. அதை சுத்தியும் ஒரு வெளிச்சமும் இருந்துச்சு. ஒண்ணு சிகப்பு ரோஜா செடி. அதுல இருக்கிற ரோஜா பூவோட வாசம் அங்க இருக்கிற எல்லாருக்குமே உற்சாகத்தை கொடுக்கற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு செடி ஆகாயத்தோட நிறத்துல நீல நிறத்துல இருக்கிற பூவு. அந்த மாதிரி ஒரு பூவை இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்ததே இல்ல. 3வது வாடி போய் உயிரே இல்லாம இருக்கிற ஒரு செடி. அதுல இலையும் இல்ல, எதுவுமே இல்ல, பாவம் வாடி போயிருந்துச்சு. வள்ளி அந்த செடியை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அது பக்கத்துல போய், அம்மா இங்க பாத்தியா இந்த செடி எவ்வளவு வாடி போச்சுன்னு. மத்த 2 செடியும் நல்லா தான் இருக்கு. நாம இந்த 3 செடியையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நட்டு வச்சுக்கலாமா? இது நல்லா வளரும், ப்ளீஸ்மா அப்படின்னு அப்பாவித்தனமா கேட்டா வள்ளி. சரிம்மா, உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி அந்த 3 செடியையும் பறிச்சு கூடையில வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. அந்த பூக்களோட உருவத்துல அவங்க வாழ்க்கையை மாத்த போற அதிசயம் அவங்க கூட வர விஷயம் அவங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வள்ளி அவங்க வீட்டு வாசல்ல அந்த 3 செடியுமே பக்கத்து பக்கத்துல நட்டு வச்சா. தினமும் அந்த செடிங்களுக்கு தண்ணியை ஊத்துறது, அந்த செடிங்களோட பேசுறது, இதுதான் வள்ளியோட வழக்கமாயிடுச்சு. முக்கியமா அந்த வாடி போன செடிக்கு அதுக்குதான் அதிகமா கவனம் கொடுத்து அதிகமா தண்ணியும் ஊத்திக்கிட்டு இருந்தா. நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு ஒன்னும் ஆகாது, உன் கூட நான் இருக்கல, உன்னை மறுபடியும் பலமாவும் அழகாவும் நான் மாத்துறேன் அப்படின்னு வள்ளி தினமும் சொல்லிக்கிட்டு இருப்பா. வள்ளி கொடுக்கற தைரியத்துல அந்த செடிக்கும் கூட மெதுவா மெதுவா உசுறு வர ஆரம்பிச்சது. ஒரு பௌர்ணமி நாளன்னைக்கு ஆகாயத்துல முழு நிலா வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வள்ளியும் சீதாவும் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு அதுக்கப்புறமா வள்ளி வந்து செடிங்களுக்கு பக்கத்திலேயே படுத்துக்கிட்டா. நடுராத்திரியில அந்த 3 செடிகள்ல இருக்கிற பூக்கள் மெதுவா ரகசியமா பேச ஆரம்பிச்சது. அந்த சிகப்பு ரோஜா, ஏண்டி கிருஷ்ணவேணி, இன்னுமா உன் கவலை போகல? இந்த பொண்ணு படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உண்மைதான் ராதா, இந்த பாப்பா கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம நமக்கு செய்யற சேவைய பார்த்தா கூடிய சீக்கிரம் நமக்கு சாப விமோச்சனை கிடைக்க போகுது. என் ஆசை எப்பவோ சத்து போச்சு நீலிமா. இவ்வளவு வாடி போன அழகே இல்லாத இந்த உருவத்தை பார்த்து யாரு சந்தோஷப்படுவாங்க? ஏதோ இப்ப அந்த பாப்பா பாவம்னு பாக்குது. கூடிய சீக்கிரம் என்ன அது புடுங்கி போட்டுடும் அப்படின்னு அந்த பூ ரொம்ப கவலையா சொல்லுச்சு. அதோட கவலை தூங்கிக்கிட்டு இருந்த வள்ளிய எழுப்புச்சு. வள்ளி கண்ணை திறந்து பார்த்தா. யாரோ பேசுறாங்களே அப்படின்னு பார்த்தா அங்க யாரும் இல்ல. ஆனா மறுபடியும் குரல் கேட்டுச்சு. அந்த குரல் செடிங்க கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவ பயப்படல, ஆச்சரியப்பட்டா.
நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அப்பாவியா கேட்டா. உடனே 3 செடிங்களும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டது. அதுங்க அமைதியாயிடுச்சு. ஏன் பாப்பா, உனக்கு எங்க குரல் கேட்டுச்சா? ஆ, கேட்டுச்சே. உங்க பேரு ராதா, நீலிமா, கிருஷ்ணவேணி தானே? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்டா வள்ளி. அவ குரலை கேட்டு சீதாவும் வெளியில வந்தா. செடிங்க பேசுறத பார்த்து முதல்ல அவளுக்கு ரொம்ப பயமாதான் இருந்துச்சு. ஆனா அந்த செடிங்களோட குரல்ல இருக்கிற அந்த ஏக்கத்தையும் வள்ளியே அவங்க முன்னாடி நின்ன தைரியமா பேசுறதையும் பார்த்து அவ கொஞ்ச நேரத்துல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டா. அப்ப அந்த சிகப்பு ரோஜா அதுங்களோட கதையை சொல்ல ஆரம்பிச்சுது. அம்மா, பாப்பா, பயப்படாதீங்க. உங்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க சாதாரண பூக்கள் இல்ல. கந்தர்வ உலகத்துல வசிச்சுக்கிட்டு இருந்த கந்தர்வ கன்னிகள் நாங்க. என்னோட பேரு ராதா. இந்த நீலப்பூவோட பேரு நீலிமா. அதோ அந்த பூவோட பேரு தான் கிருஷ்ணவேணி. எப்பவுமே எங்க உலகத்துல பாட்டு பாடிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். எங்க அழகு, எங்களுடைய திறமை மேல எங்களுக்கு கர்வம் அதிகமா இருந்துச்சு. ஒரு நாள் நாங்க இமயமலையில சுத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த துர்வாச முனிவரோட தவத்தை நாங்க எல்லாருமா சேர்ந்து கலைச்சிட்டோம். அதனால அவருக்கு எங்க மேல ரொம்பவும் கோவம் வந்துருச்சு. உங்க அழகை பார்த்து நீங்க ரொம்ப பெருமைப்படுறீங்க இல்ல? பூலோகத்துல அழகில்லாத பூக்கெல்லாம் நீங்க இருங்க. எப்போ உங்க திமிரெல்லாம் போய் நல்ல குணம் உங்களுக்குள்ள உருவாகுதோ, எப்போ எந்த சுயநலமும் இல்லாத தூய்மையான மனசு உங்களுக்கு சேவைகளை செய்யுமோ, அன்னையிலிருந்து தான் உங்களுக்கு சாபனிங்கிறதுக்கான நாட்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்தாரு. அன்னையிலிருந்து இந்த காட்டுல யாருக்கும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை கேட்டு சீதாவும் வள்ளியும் ஆச்சரியப்பட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலையாவும் இருந்துச்சு. ஐயோ, உங்களுக்கு வந்திருக்கிறது பெரிய கஷ்டம்தான். ஆனா நாங்க உங்களுக்கு எப்படி உதவி செய்யறது? எங்களால என்ன செய்ய முடியும்? அம்மா, எங்க 3 பேருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. ராதா கிட்ட இருக்கே அந்த சிகப்பு ரோஜா, அது மனுஷங்க மனசுக்குள்ள இருக்கிற பேராசைய போக்கி நல்ல குணத்தை கொடுக்கும். நீலிமா கொடுக்கிற இந்த நீல நிறப்பூ ஒருத்தங்க உடம்புல இருக்கிற வியாதியை குணமாக்கும். அப்புறம் நான் கருப்பு பூவு, இன்னொருத்தங்க மனசுல இருக்கிற கெட்ட எண்ணம், சோகம் எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன். நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு எங்களை விற்க கூடாது. உண்மையிலேயே யாருக்கு எங்க தேவை இருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படி நீங்க சில பேருக்கு எந்த சுயநலமும் இல்லாம சேவையை செஞ்சீங்கன்னா அப்பதான் எங்களுக்கு சாப விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த 3 பூக்களுமே. அன்னையில இருந்து சீதா, வள்ளி 2 பேரோட வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. வள்ளி எல்லா செடியையும் நல்லபடியா பாத்துக்கிறதுனால கிருஷ்ணவேணி செடியும் கூட இப்ப நல்லபடியா வளர்ந்து அதுல பூவும் பூக்க ஆரம்பிச்சுது. சீதா அந்த எல்லா பூக்களையும் பறிச்சு கூடையில வச்சுக்கிட்டு அத சந்தைக்கே கொண்டு போனா. ஒரு நாள் பூரா சந்தையில இருந்தாலும் அந்த பூக்கள் கொஞ்சம் கூட வாடவே இல்ல. என்ன சீதா, இந்த பூ ஏது? பார்க்க நல்லா இருக்கே. காட்டுல கிடைச்சதுங்க. சரி, என்ன விலை? ஐயா, நான் வியாபாரிங்களுக்கு விற்க மாட்டேங்க. அதை கேட்டு வியாபாரிங்க ஷாக் ஆயிட்டாங்க. அந்த சந்தையில ஒரு அம்மா பல நாட்களா என் புள்ளைக்கு ஜுரம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை டாக்டர் கிட்ட காட்டினாலும் ஜுரம் குறையவே மாட்டேங்குது ஐயா. என் புள்ள எனக்கு இல்ல போல அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீதா உடனே அவங்க பக்கத்துல போய் அவங்க கையில ஒரு நீல நிற பூவை கொடுத்தா. அம்மா, இந்த நீலப்பூவை உன் புள்ள படுக்கும்போது தலைகாணிக்கு அடியில வை. மற்றது எல்லாத்தையுமே அந்த கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு பணம் அப்படின்னு கேட்டப்போ, பணம்லாம் எதுவும் வேணாமா, உன் புள்ள குணமானா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா போயிட்டா. அடுத்த வாரம் சந்தைக்கு அந்த தாய் புள்ள 2 பேருமே வந்து, அம்மா நீ சாமிமா, இந்த பூவை கொடுத்த அடுத்த நாளே என் புள்ளைக்கு ஜுரமெல்லாம் போயிடுச்சு. இப்ப அவன் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவச்சு. ஒரு நாள் கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்ச விவசாயி கிட்ட ஒரு சிகப்பு ரோஜாவை கொடுத்ததும் அந்த விவசாயிக்குள்ள தைரியம் வந்துச்சு. இப்படி தினமும் எதுவுமே எதிர்பார்க்காம ஜனங்களோட கஷ்டங்களை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா சீதா. தினமும் அவங்க வீட்டு வாசல்ல ஊருக்காரங்க அந்த பூக்களுக்காக வந்து நின்னுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் நன்றிக்காக கொடுத்த பணம், அரிசியை வச்சு அவங்க வயிறார நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் ஆகாயத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து அந்த வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த 3 செடிங்க மேலேயும் விழுந்துச்சு. அவ்வளவுதான், அந்த 3 செடிங்களும் இப்போ 3 கந்தர்வ கன்னிகளா மாறுச்சு. ராதா, நீலிமா, கிருஷ்ணவேணி அவங்க உண்மையான உருவத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க.
அம்மா சீதா, நீங்களும் உங்க பொண்ணு வள்ளியும் எந்த சுயநலமும் இல்லாம மனசார எங்களுக்கு சேவை செஞ்சதுனால எங்களுக்கு சாப விமோச்சனை கிடைச்சிருக்கு. இந்த நன்றியை நாங்க எப்படி தீர்க்க போறோம்னு தான் எங்களுக்கு தெரியல அப்படின்னு அவங்க 3 பேரும் சொன்னாங்க. ஐயோ கந்தர்வ கன்னிகளே, நீங்க எங்களுக்கு நன்றி சொல்லக்கூடாது. நீங்க தான் எங்க வாழ்க்கையை மாத்திருக்கீங்க. அப்படி பார்த்தா நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றியை சொல்லணும். கந்தர்வ கன்னிங்க சீதா வள்ளி 2 பேரையுமே ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் தங்க காசையும் பரிசா கொடுத்துட்டு அங்கிருந்து ஆகாயத்துக்கு பறந்து போய் ஒரு நொடியில மறைஞ்சு போயிட்டாங்க. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த 3 செடிங்களும் இருந்த இடத்துல இப்போ அழகான சாதாரணமான மல்லி, ரோஜா பூச்செடிங்க இருந்துச்சு. அன்னையில இருந்து சீதா அந்த அழகான பூக்களை சந்தையில வித்து கை நிறைய பணமும் சம்பாதிச்சுக்கிட்டு பொண்ணோடு சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா. கதையில இருக்கிற நீதி: கலப்படம் இல்லாத மனசு, மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற குணம், சுயநலமே இல்லாத அந்த எண்ணம், இது ஒண்ணு போதும். கடவுள் எப்பவுமே நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வான்.